மலையோடு கூடிய மையல் காற்று, பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய இந்த அடர்த்தியான காட்டுக்கு நடுவுல வளைஞ்சி வளைஞ்சி போற இந்த அழகான பாதை, வேகமா வீசுற காத்துக்கு அசைஞ்சு ஆடுற இந்த மரங்களோட சத்தமும் வனவிலங்குகளோட அழகான கூச்சலும் மட்டும்தான் இசையா நம்ம காதுல நாள் முழுக்க ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். அங்கங்க சின்ன சின்னதா அழகான குளங்கள், குட்டைகள், சாலையை கடந்து செல்ற அழகான ஆறுகள், 400 வருஷம் பழமை வாய்ந்த பெருமாள் கோவில், பழங்காலத்து மரங்கள், பழங்குடியின மக்கள்னு இந்த உற்சாகமான இயற்கையோட தெய்வீக உணர்வையும் சேர்ந்து கொடுக்கறது தான் இந்த பிஆர் ஹில்ஸ். இந்த வீடியோல ஊட்டி, முதுமலை கலந்து இருக்கிற மாதிரியான ஒரு அடர்த்தியான காடுகள் நிறைந்த மலைப்பகுதியை தான் பார்க்க போறோம். இந்த பிஆர் மலைப்பகுதி எவ்வளவு அழகா இருக்கு, இங்க நாங்க போன ஜங்கிள் சஃபாரி எந்த அளவுக்கு அட்வென்ச்சரா இருந்தது, முக்கியமா இங்க அழகான இந்த இயற்கையோட சேர்ந்து தெய்வீக தன்மையும் உணர்த்துற வகையில இருக்கக்கூடிய இந்த பெருமாள் கோவில், இது எல்லாத்தையும் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா ரொம்ப சுவாரஸ்யமாவும் இருக்கும், அட்வென்ச்சராவும் இருக்கும். அதே சமயம் இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காவும் தான் இருக்கும். ஒரு நாளோ 2 நாளோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு புதுமையான இடத்துல நீங்க ட்ரிப் பிளான் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு பெஸ்ட் பிளேஸ். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ திஸ் இஸ் ஹேமா அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். பிஆர் ஹில்ஸ், பில்லிகிரி ரங்கநாதன் ஹில்ஸ், கன்னட மொழியில பில்லிகிரி ரங்கனா பெட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு புலிகள் காப்பகம். இங்க இருக்கிற மலைத்தொடர்ல உயரமான மலையில தான் அந்த 400 வருஷம் பழமை வாய்ந்த ஒரு பெருமாள் கோவில் இருக்கு. அந்த கோவிலோட பேர் தான் பில்லிகிரி ரங்கநாதர் கோவில். அந்த கோவிலோட பேரை குறிச்சு தான் இந்த மலைத்தொடருக்கு பில்லிகிரி ரங்கநாதர் ஹில்ஸ்னு பேர் வந்தது. இந்த பிஆர் ஹில்ஸ் எங்க இருக்குன்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். கர்நாடகா மாநிலத்தோட தென்பகுதியில சாம்ராஜ் நகர் மாவட்டத்துல தான் இந்த மலைத்தொடர் இருக்கு. இன்னும் சொல்ல போனா நம்ம தமிழ்நாட்டு பார்டர் சத்தியமங்கலத்தோட தொடர்காடு தான் இந்த பிஆர் மலை. தமிழ்நாட்டுல சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு சொல்றோம். கர்நாடகா பார்டர் தாண்டினதும் பிஆர் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு சொல்றோம். இதுதான் பிஆர் ஹில்ஸோட என்ட்ரன்ஸ். யானை, சிறுத்தை, புலிலாம் வச்சு ரொம்பவே அழகா வரவேற்பாங்க. இதான் பிஆர் ஹில்ஸோட ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். இங்க உங்களுக்கு 20 ரூபி ஒரு வண்டிக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இது ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் அப்படிங்கறதுனால இங்க ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்கு. என்னோட முன்னாடி வீடியோலயே சொல்லியிருப்பேன். இங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் நம்ம கடந்து போகணும் நம்ம போற சஃபாரிக்கு. அது வந்து கேகுடி கேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. போற வழியில நல்லா அடர்ந்த காடு மலை பகுதியா இருக்கும். வனவிலங்குகளோட நடமாட்டமும் இருக்கும். சில இடத்துல பாதைகள்லாம் ரொம்ப அழகா இருக்கும், சில இடத்துல ரொம்ப கரடு முரடா இருக்கும், ஒரு சில இடத்துல ரொம்ப குறுகிய பாதையா இருக்கும். சத்தியமங்கலத்துல இருந்து கேகுடி வரைக்கும் நாங்க கடந்து வந்த பாதையெல்லாம் எப்படி இருந்ததுன்னு நான் ஒரு 2 வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பா போய் பாருங்க. கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். நம்ம வர பாதைகள்லாம் எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர்டா வரணும் அப்படிங்கறத நான் ரொம்பவே டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. செக் போஸ்ட்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இந்த மலைப்பாதையை கடந்து வந்தீங்கன்னா நீங்க ரீச் ஆகிற இடம் கேகுடி கேம்ப். கேகுடி அப்படின்னா யாத தேவராய குடி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க ஸ்ரீ யாதீஸ்வர சுவாமிக்கு ஒரு கோவிலுமே இருக்கு. இதுதான் கேகுடி லேக். இங்க கொஞ்ச நேரம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இங்க தான் நம்ம அந்த ஜங்கிள் சஃபாரியே போக போறோம். ஸோ இந்த பிளேஸ்ல தான் வந்து நம்ம சஃபாரிக்கு டிக்கெட்லாம் எடுக்கணும். அண்ட் இங்கே உங்களுக்கு டென்ட் ஸ்டேலாம் இருக்கு. பேக் சைடில் டென்ட் ஸ்டே, காட்டேஜ் ஸ்டே அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் காட்டுறேன். இப்போ வாங்க நம்ம அந்த லேக்கு கிட்ட போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். பா, காற்று செம்மையாக அடிக்குது, மழை வேற லைட்டாக தூருது. தூரம் நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்ததில்ல, இதோ இவனை மட்டும்தான் பார்த்துருக்கோங்க. காட்டு பண்ணி இதுதான் அந்த லேக். ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா மிருகங்கள்லாம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 6 மணிக்கு மேல காட்டு யானைகள்லாம் இங்க வந்து தண்ணி குடிக்கும்னு சொன்னாங்க. இந்த இடம் ரொம்பவே அழகா இருந்தது. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல இடம் தான் இது.
அங்கே ஒரு பெரிய மரம் பார்த்திங்கன்னா கீழே சாஞ்சி இருந்தது. அந்த மரத்து மேலெலாம் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இவ்வளோ தூரம் சத்தியமங்கலத்துலேருந்து ரொம்ப தூரம் நம்ம பயணம் பண்ணி வந்திருப்போம். உங்களுக்கு மேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-2.5 மணி நேரம் தான் காட்டும். ஆனால் நம்ம கடந்து வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடும். ஏன்னா இதெல்லாம் அடர்ந்த காடு பகுதி, மலைப்பகுதி அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா சில இடங்கள்லாம் உங்களுக்கு பாதை கரடு முரடாக இருக்கும். ரொம்ப பார்த்து கவனமாக வர வேண்டியதாக இருக்கும். அப்படி பயணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் நம்ம ரிலாக்ஸ்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு இடம் தான் இந்த கேக்குடி லேக். அப்புறம் அந்த லேக்குக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கூட்டமாக மான்கள்லாம் நின்றுட்டு இருந்ததுங்க. இது வீடியோவில் சரியாக தெரியல, ஆனால் அங்கே அவ்வளோ மான்கள் நின்றுட்டு இருந்தது. இதுதான் அந்த கேக்குடி அப்படிங்கிற ஒரு இடத்தோட மெயின் ஏரியா. அங்கே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டிக்கெட் கவுண்டர் இருக்குது சஃபாரி போகிறதுக்கு. அப்புறம் இந்த சைடு வந்து நிறைய ஸ்டேலாம் இருக்குது. பாருங்க, இந்த கேக்குடி கேம்பில் நல்ல காட்டுக்கு நடுவில் தங்குற மாதிரி ஜேஎல்ஆர் ஸ்டேஸ்லாம் இருக்குது. ஜங்கிள் லாட்ஜஸ் அண்ட் ரெசார்ட்ஸ். இது ஒரு ஹோல் பேக்கேஜ் மாதிரி. இங்கே காட்டேஜஸ், லாக் கேபின்ஸ், மகாராஜா ஹண்டிங் லாட்ஜஸ்னு டிஃப்ரெண்ட் அக்கமடேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் செக்இன் பண்ணி செக் அவுட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கான லஞ்ச், டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் இது எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் ஒரு தடவை, மார்னிங் ஒரு தடவைன்னு உங்களை டீப்பாக சஃபாரியும் கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் இது பர் ஹெட் பார்த்தீங்கன்னா 5000க்கு மேலே தான் ஸ்டார்ட்டே ஆகுது. கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஆன்லைனில் மட்டும்தான் புக் பண்ண முடியும். இதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இதுவே ஒரு வைல்டு ஃபோட்டோகிராஃபர்ஸாக இருக்கீங்க, இல்லை இந்த இன்னும் ஆழமா ரசிச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு இது பெஸ்ட் ஆப்ஷன். இந்த மாதிரி ஒரு ஸ்டேல தங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த லிங்கை போய் செக் பண்ணி பாருங்க. அதுல உங்களுக்கு டிராஃபிக் டீடைல்ஸ்லாம் இருக்கும். நாங்க இங்க ஜேஎல்ஆர் ஸ்டேல வந்து நாங்க ஸ்டே பண்ணல, ரொம்ப காஸ்ட்லியா இருந்ததுனால நாங்க வேற இடத்துல தான் ஸ்டே பண்ணோம். அதை நீங்க தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க, இந்த வீடியோல சொல்லியிருப்பேன். இதுதான் இன்ஃபர்மேஷன் சென்டர். இங்கே போயிட்டு நம்ம சஃபாரிக்கு விசாரிச்சுட்டு இதுக்கு மேலே தான் நாங்கள் போய் ரூமே தேடணும். ஏன்னா இது வந்து நாங்கள் சடனாக பிளான் பண்ணி கிளம்பிட்டோங்கிறதுனால ரூமெல்லாம் புக் பண்ணல. இதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா போய் ரூம் தேடணும். மக்களே, மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ வந்து 2:10 ஆகுது. அவசரமாக போய் டவுனுக்குள்ளே வந்து எப்படியோ ஒரு ரூமை கண்டுபிடிச்சிட்டோம். அது வந்து கண்டுபிடிச்சிட்டு இல்லை, செக்இன் பண்ணிட்டோம். உள்ளே போயிட்டு நான் இந்த சஃபாரியை முடிச்சுட்டு போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து கரெக்டாக டைமிங்க்கு வந்துட்டோம். இவங்க 2 மணிக்கு வர சொன்னாங்க, ஒரு 2:10க்கு வந்துட்டோம் இங்கே. இப்போ போய் நம்ம டிக்கெட் தான் எடுக்க போய்கிட்டு இருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு டிக்கெட் ரேட்டு இது எல்லாமே என்னன்னு பார்ப்போம். இந்த இடத்துலையே எனக்கு ரொம்ப பிடிச்சதும் அழகான விஷயமும் ஆச்சரியப்படுற விஷயமும் பார்த்தீங்கன்னா இந்த அழகழகான காட்டு பண்டிகை தான். நாய்க்குட்டி பக்கத்தில் வர மாதிரி பார்த்தீங்கன்னா இதுங்களும் நம்ம பக்கத்துலேயே வந்தது. அழகாக கிட்டக்க வந்து வாலாட்டிட்டு ஸ்நாக்ஸ்லாம் கேட்டுச்சு. அதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் கண்டினியூவாக பார்ப்பீங்க. இங்கே டிக்கெட் கவுண்டருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டீ, காஃபி, பஜ்ஜிலாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் கடையுமே இருக்குது. அண்ட் இங்கே டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பர் ஹெட்டு வந்து 450 ருபீஸ். அப்புறம் ஈகோ டெவலப்மெண்ட் கமிட்டின்னு ஒரு 150 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இது பர் ஹெட் சார்ஜ் இல்லை. இப்போ நாங்கள் 5 பேர் போயிருக்கோம் அப்படின்னா 5 பேருக்கு சேர்த்து இந்த 150 ருபீஸ் வந்து நாங்கள் பே பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த சஃபாரி டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் 6:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும், அப்புறம் மதியம் 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். ஆனால் இங்கே ஆன்லைன் புக்கிங்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் டைரெக்டாக இங்கே கவுண்டர் வந்து தான் புக் பண்ணணும். அப்படிங்கிறதுனால ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துருங்க. அதே சமயம் யூபிஐ பேமெண்ட், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டில் எதுவும் கிடையாது. நீங்கள் கேஷ் கொடுத்து தான் டிக்கெட் வாங்கணும். ஸோ கையில் கொஞ்சம் கண்டிப்பாக பணத்தை வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வேற எங்கேயாவது நீங்கள் யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு நெட்டு பெருசாகவே எடுக்காதீங்க. இங்கே எனக்கு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் ஏற்பட்டது என்னன்னா, 450 ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஜீப்ல சஃபாரி பண்ணுறது தாங்க. முதுமலை, பந்திப்பூர்லலாம் சஃபாரி போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்கெல்லாம் ஒரு ஜிப்சியோட ரேட்டு எவ்வளோ அப்படின்னு. ஏன் நார்மலாக நம்ம அங்கே வேனில் தான் வந்து சஃபாரி பண்ணியே போகும். அதுவே பார்த்தீங்கன்னா முதுமலையில் ஒரு 350-400 வரும். அதுக்கப்புறம் பந்திப்பூரில் வந்து 600-700 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு 450 ரூபாயில இந்த மாதிரி ஓப்பன் ஜீப்பில் சஃபாரி பண்ணி போகிற அனுபவம் வந்து எனக்கும் புதுசு தான். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வண்டி கிளம்ப போது நாங்கள் பார்த்தீங்கன்னா 2வது வண்டியில் தான் போனோம். இதுதான் எங்களோட வண்டி. அப்புறம் எங்களோட ரைடு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட சூப்பராக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவரையும் கூப்பிடுறா ப்ரோ. இவரு ப்ரோ பாய். ரொம்ப ஹாப்பியாக பார்த்தீங்கன்னா இந்த ரைடை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம டிக்கெட் கவுண்டருக்கு பக்கத்துலேயே பேக் சைடு ரோட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. இங்கேருந்து ரோடு வழியாக போகி அங்கே ஒரு மெயின் ரோடை கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ரொம்ப டீப்பான ஃபாரஸ்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணி நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க.
இந்த ஓப்பன் ஜீப்ல இந்த அடர்த்தியான காட்டுல பயணம் பண்ணிக்கிட்டே இந்த மலையை பத்தின ஒரு சின்ன விவரத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பிஆர் ஹில்ஸ் பாத்தீங்கன்னா கடல் மட்டத்துல இருந்து ஒரு 3300 அடி உயரத்துல இருந்து 5000 அடி மேல வரைக்குமே இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்க இருக்கிற வில்லிகிரி ரங்கநாதர் சுவாமி கோவில் தான் இங்க இருக்கிற மலைத்தொடர்கள்லயே உயரமான உச்சியை கொண்டது. கிட்டத்தட்ட கடல் மட்டத்துல இருந்து 5000 அடிக்கு மேல. கண்டிப்பா அந்த கோயிலை பத்தியும் இந்த வீடியோல தொடர்ந்து பாப்பீங்க. சத்தியமங்கலத்தோட தொடர்மலை பகுதியா இருக்கிறதுனால மேற்கு மலை தொடரும் கிழக்கு மலை தொடரும் சந்திக்கிற இடம் தான் இந்த சத்தியமங்கலம் பிஆர் ஹில்ஸ். இங்க இருந்து தான் கிழக்கு மலை தொடரும் ஆரம்பிக்குது. இதை நான் ஏற்கனவே என்னோட திம்பம் வீடியோல சொல்லியிருப்பேன். புலிகள், யானைகள், சிறுத்தைகள், மான்கள், பலவிதமான பறவைகள்னு ஒரு 200க்கும் மேற்பட்ட உயிரினங்கள் வசிக்கக்கூடிய ஒரு செழுமையான வனப்பகுதி தான் இது. 1972 ஆண்டோட வனவிலங்கு பாதுகாப்பின் சட்டத்தின்படி இந்த பிஆர் மலை பகுதியும் பாதுகாக்கப்பட்டு தான் வருது. 2008 சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்டா அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த பிஆர் ஹில்ஸ் 2011 டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்டா அறிவிக்கப்பட்டிருக்கு. இது ஃபுல்லாக ஆஃப் ரோடாக இருக்கிறதுனால ஜீப்பில் நம்ம பயணம் பண்ணி போகும்போது பார்த்திங்கன்னா நல்லா அழுங்கி குலுங்கி பயணம் பண்ணி போயிட்டுருப்போம். அதனால என்னோடய வீடியோவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷேக்காக இருக்கும். ஸோ இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம மெயின் ரோட்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். திரும்பவும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட் ரூட்டில் தான் கனெக்ட் பண்ணி நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. இந்த மலைப்பகுதி பார்த்திங்கன்னா அதிகமாக வெளியில் தெரியாததுனால இதோட இயற்கை தன்மை மாறாமல் ரொம்ப அடர்ந்த வனப்பகுதியாக இருக்குது. இந்த காட்டோட அடர்த்தியை நாங்கள் இங்கே சஃபாரி பண்ணி போக போக நல்லாவே உணர்ந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே பயணம் பண்ணி போகும்போது எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, புலி, சிறுத்தை, யானை இதெல்லாம் பார்க்கணுங்கிற ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அது எல்லாமே லக்க பொறுத்தது தான். நம்ம ஏதோ ஒரு ஜூவோ இல்லை சஃபாரி பார்க்கோ நம்ம வந்து பயணம் பண்ணி போகலை. அங்கே கண்டிப்பாக மிருகங்களை பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட போகிறதுக்கு நம்ம போகிற இந்த பயணம் பார்த்திங்கன்னா ஜங்கல் சஃபாரி. அதாவது இங்கே இருக்கக்கூடிய வனவிலங்குகளோட வீட்டுக்கு போகிறோம், அதுங்க வாழ்கிற இடத்துக்கு போகிறோம். அப்போது நமக்கு அவங்கள பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான். முழுக்க முழுக்க லக்க பொறுத்து தான். 2 days பிஃபோர் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே புளியை பார்த்துருக்காங்க. பட் ஆனால் அது ரொம்ப நேரம் நிற்கல, டக்குன்னு பாஸ் ஆகி போயிடுச்சான். நம்ம கூட அந்த அவர் டிரைவர் ரேஞ்சர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் நமக்கு சொன்னார். இப்போ கேட்டோம் அவங்க கிட்ட ஏதாவது ஸ்பாட் பண்ணிக்கலான்னு. அவர் சொன்னது தான் இது. 2 days பிஃபோர் வந்து பார்த்தோம், பட் டக்குன்னு நாங்கள் பாஸ் ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொன்னார். ஸோ நம்மளோட லக் இருந்துச்சுன்னா இன்னைக்கு பார்க்க நமக்கு வாய்ப்பு இருக்கும். பட் ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக அதோட வீட்டிலேயே போய் பார்க்கணும். அதுக்காக தான் இவ்வளோ செலவு பண்ணிவிட்டு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தது. அந்த புளியை பார்க்கணும், ஒரு வாட்டியாவது பார்த்துடணும். ராவாது நம்ம ஒரு காட்டிலே பார்க்கணும். யானைன்னு பார்த்து ஏமாந்து போயிடுவேன். அந்த முன்னாடி இருக்கிற ஜீப்பை பார்த்துட்டு எங்கதான் போயிருக்குங்க எல்லாம் தூங்க போயிடுச்சு. இப்படி அதிக எதிர்பார்ப்புகளோட எங்கேயாவது யானை புலிலாம் கண்ணில் சிக்கிடாதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போகிறப்ப தான் எங்களோட டிரைவர் திடீர்னு ஒரு இடத்த பார்த்து வண்டியை நிறுத்தினார். என்னன்னா அங்கே புலி கிராஸ் ஆயிருக்கு. அதை பார்த்துருக்காங்க. பார்த்த ஆதங்கத்துலேயும் சந்தோஷத்துலேயும் புலி புலி புலின்னு கொஞ்சம் கத்திட்டாங்க. எங்கள் வண்டியிலையாவது கொஞ்சம் தான் கத்துனாங்க. முன்னாடி இருக்கிற வண்டியெலாம் பார்த்திங்கன்னா குழந்தை ரொம்ப அதிகமாக அழ ஆரம்பிச்சிருச்சு. பொதுவாக இந்த மாதிரி காட்டுக்குள்ளே சஃபாரி பண்ணி போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக சத்தம் வந்தாலும் இந்த விலங்குகள்லாம் நம்மளை விட்டு தள்ளி போயிடும். சில பேரால் தான் பார்த்திங்கன்னா இங்கே புலியை பார்க்க முடிஞ்சது, சில பேரால் பார்க்க முடியல. என்னாலையும் புலியை பார்க்க முடியல. ஆனால் எப்படியாவது எங்களுக்கு புலியை காமிச்சிடணும்னு எங்கள் டிரைவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரை பண்ணார். கொஞ்ச நேரம் அங்கேயே வண்டியை நிறுத்தி நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள், புதற்குள்ளே இருக்கும், மரத்துக்கு பின்னாடி இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சுற்றி சுற்றி அந்த இடத்துல எங்களை கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தார். அந்த வீடியோலாம் ரொம்ப ராவாக போடுறேன், விர்ச்சுவலாக நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த காட்டோட அந்த அமைதியான சத்தத்தையும் நீங்கள் கேளுங்க. நீ பார்க்கவே இல்லைல்ல, நான் பார்த்தா அப்படி லைட்டாக அதோட ஃபேஸு, முதுகு, வால் மட்டும் தெரிஞ்சது. நடந்து போயிருக்கும். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ఇక్కడ ನಮ್ಮ ಡ್ರೈವರ್ ಅಬ್ಸರ್ವ್ ಮಾಡ್ತಿದ್ದೆ. ನಾವು ನೋಡ್ತೀವಿ ಪಕ್ಕ ನೋಡಿದ್ವಿ.
ನಾನು ನೋಡ್ತೀನಿ ಪಾಸ್ ಆಯ್ತು ಇಲ್ಲೇ ಯಾವ ಕಡೆ இந்த இடத்துக்கு நம்ம பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். மேலேருந்து நாங்கள் இங்கே மேலே இங்கேருந்து கிராஸ் ஆச்சு. ஸோ இதுக்குள்ளே போயிட்டுருக்கோம். பார்ப்போம் ஏதாவது கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ಸೆಲೆಂಟಾಗಿರಿ ಅದು ಮೇಲ್ಗಡೆಯಿಂದ ಈ ಕಡೆ ಬರುತ್ತೆ ಕ್ರಾಸ್ ಮಾಡ್ಕೊಂಡು. ஓகே ஓகே மேலேருந்து இப்படி வருமா? ಸೆಲೆಂಟ್ ಇರೋದ್ರಷ್ಟು ஆ ஆ புலி இப்படி தான் வந்திருக்கு. இந்த பக்கத்தில் இருந்து தான் க்ராஸ் ஆகி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறுத்தியிருக்காங்க. நான் ரொம்ப பொறுமையாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா வண்டியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம் இன்னைக்கு லங்க இருந்தா அப்போ பார்ப்போம், இல்லைனா இல்லை. முன்னாடி 2 வண்டி கிளம்பிடுச்சு. மோஸ்ட்லி இந்த இடத்துக்கு தான் வருமா. இங்கே பாருங்க வாட்ச் டவர் கூட வச்சுருக்காங்க. இங்கே அதிகமாக வந்து சைட் பண்ண முடியுமா? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லேக்கு கூட இருக்குது. மேபி இங்கே வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வரலாம். எப்படியாவது புளியை பார்த்துடணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அங்கே உட்காந்துருக்குமாம்மா, இடுக்கல அப்சர்வ் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஸோ எவ்வளோ ட்ரை பண்ணியும் பார்த்தீங்கன்னா என்னால் புலியை பார்க்க முடியல. எனக்கு லக் இல்லை. ஏன்னா இந்த ஒரே வண்டியில் பல பேர் பயணம் பண்ணி போனோம். ஒரு சில பேரால் புலியை பார்க்க முடிஞ்சது, சில பேரால் புலியை பார்க்க முடியல. என் தம்பி என் ஹஸ்பண்ட்லாம் பார்த்தீங்கன்னா புலியை பார்த்தாங்க, ஆனால் என்னால் பார்க்க முடியல. அப்போ எனக்கு லக் இல்லை. அதே சமயம் வீடியோலையும் கேப்சர் பண்ண முடியல. ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. அவரும் சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தார், சைட்லலாம் நல்லா உத்து பாருங்கள், அப்சர்வ் பண்ணிகிட்டே பார்த்துட்டு வாங்க, புதர்லலாம் இருக்கும் அப்படின்னு. பட் கண்ணில் தென்படலை. அப்புறம் கொஞ்சம் தூரம் இப்படி பயணம் பண்ணி வந்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா தூரத்தில் மான் நிற்கிறது தெரிஞ்சது. பெரிய மான், அதுவும் பெரிய பெரிய கொம்புகளை வச்சு நின்றுட்டு இருந்துச்சு. நல்லா தெரிஞ்சது அது முகத்தில் வந்து ஒரு விதமான ஒரு பயம் இருந்தது. ஏன்னா அந்த மானுக்கு அங்கே இருக்கிற புலியோட நடமாட்டம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஒத்தையாக வேற இருந்துச்சு மான், சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தது. எங்களோட டிரைவரும் பார்த்தீங்கன்னா அதுதான் சொன்னார்.
புலியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூலெல்லாம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் புலியை ரொம்ப கிட்டக்க நேரில் தாய்லாந்தில் டைகர் பார்க்லலாம் பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்துருக்கேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு தடவை கூட கம்பீரமாக காட்டில் நடமாடுற புலியை பார்த்ததே இல்லை. நிறைய ஜங்கிள் சஃபாரி போயிருக்கேன். ஆனால் எந்த சஃபாரியிலையும் பார்த்தீங்கன்னா நான் புலி, சிறுத்தை இதெல்லாம் பார்த்ததே இல்லை காட்டில். பார்ப்போம், எனக்கான நாள் என்னைக்காவது வரும், கண்டிப்பாக நான் பார்ப்பேன். பட் புலியை பார்க்க முடியலனாலும் இந்த காட்டுக்குள்ளே பயணம் பண்ணி போன அனுபவமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி ஓப்பன் ஜீப்பில் பயணம் பண்ணிட்டு வந்ததே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அனுபவமாக தான் இருந்தது. கூட வண்டிக்குள்ள உட்காந்து தான் போனேன். இங்கே வண்டியில் நின்றுக்கிட்டு எட்டி பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன். மணிக்கு மேல நடந்து போமாமா. எங்களுக்கு வந்த டிரைவர் நிறையா விஷயம் சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தார். எப்படியும் 5 மணிக்கு பார்த்திங்கன்னா இந்த சஃபாரி க்ளோஸ் ஆகிடும். ஆனால் 6 மணிக்கு மேலே புலிகள்லாம் இந்த பாதையிலே வந்து நடந்துட்டு போகிறதெல்லாம் இவங்க பார்த்துருக்காங்களாம். அதே போல் ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, ஒரு 10 தடவை இந்த மாதிரி நம்ம காட்டில் பயணம் பண்ணி போகும்போது அதில் ஒரு தடவை நம்ம புலியை பார்த்தோம்னா மீதி இருக்கிற 9 தடவை புலி நம்மளை பார்த்துருக்கும். ஆனால் நம்ம கண்ணுக்கு அது தெரிஞ்சிருக்காது. ஏன்னா புலியோட சுபாவமே பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருந்து தாக்குறது தான். ஆனால் மனிதர்களை கண்டா ஒதுங்க தான் செய்யும், தாக்க நினைக்காது. ஒரு சில நேரங்களில் தாக்குதலும் பார்த்தீங்கன்னா நடக்கும். ರೀಸೆಂಟಾಗಿ ಮೇಡಮ್ ಇಲ್ಲೇ ಒಂದು 5 days ಆಗಿದೆ ಅಷ್ಟೇ ಮೇಡಮ್. ನೀರಲ್ಲೇ ಈಜು ಹೊಡಿತಿತ್ತು ಮೇಡಮ್ ಟೈಗರ್. ನೀರಲ್ಲೇ ಈಜು ಹೊಡ್ಕೊಂಡು ಸುಮಾರು ತಿದ್ದು ಪಾಸ್ ಆಯ್ತು. 5 நாளைக்கு முன்னாடி ಸೆಂಟ್ರಲ್ ಐತೆ ಮೇಡಮ್ ಅದು. ಫ್ರಂಟ್ ಫೇಸ್ ಮಾತ್ರ ಬಟ್ ಬಾಡಿ ಎಲ್ಲ ನೀರೊಳಗಡೆ. அவர் என்ன சொல்கிறாருன்னா, 5 நாளைக்கு முன்னாடி புலி வந்து இந்த குளத்தில் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததா, உடம்பெல்லாம் வந்து தண்ணிக்குள்ளே விட்டுட்டு தலையை மட்டும் வெளியில் எட்டி பார்த்தபடி இங்கே புலி இருந்ததா சொல்கிறாரு. நார்மல் ஃபாரஸ்ட் ரோட்ல யானை பார்க்கலாமா? ಅಂದ್ರೆ ಅದು ಸ್ವಲ್ಪ ಫ್ಲಾಟ್ ಏರಿಯಾ ಇರುತ್ತೆ ಮೇಡಮ್. ಫ್ಲಾಟ್ ಏರಿಯಾ ಇರುತ್ತೆ. ಬಟ್ ಈ ಥರ ಹುಲ್ ಬೇಕು ಅದಕ್ಕೆ, ಆನೆಗೆ ಫುಡ್ ಮೇಡಮ್. ಅದಕ್ಕೆ ಆ ಪ್ಲೇಸನ್ನ ಆಯ್ಕೆ ಮಾಡ್ಕೊಳ್ತದೆ. ஆனா முதுமலையில மெயின் ரோட்லயே நிறைய பார்க்கலாம். ಇನ್ನೊಂದು ಮೇಡಮ್ ಅದು ಪೂರ್ತಿ ಫ್ಲಾಟ್ ಏರಿಯಾ ಮೇಡಮ್. ಮುದುಮலை ಫ್ಲಾಟ್ ಏರಿಯಾ. ಫ್ಲಾಟ್ ಏರಿಯಾ ಮೇಡಮ್. ಇದು ಈ ತರ ಲಾಂಟನ ಕ್ಯಾಮ್ರಾ ಇಲ್ಲ ಮೇಡಮ್ ಅಲ್ಲಿ. ಫುಲ್ ಫ್ಲಾಟ್ ಇರುತ್ತೆ, ಮತ್ತೆ ಹುಲ್ ಮಾತ್ರ ಇರುತ್ತೆ ಅಲ್ಲಿ. ಈ ತರ ಗಿಡಗಳಿಲ್ಲ ಮೇಡಮ್. ಬಟ್ ಇವಾಗ ಫಾರೆಸ್ಟ್ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ ಸರ್, ಇಲ್ಲಿ ವೆದರ್ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ ನೋಡಕ್ಕೆ. ಬಟ್ ಅಂದ್ರೆ ಸೈಟಿಂಗ್ ಸ್ವಲ್ಪ ಹೇಳಕ್ಕಲ್ಲ ಸರ್, ರೇರ್ ಇರುತ್ತೆ. ಬಟ್ ಇದು ಟೈಗರ್ ಸಿಕ್ಕಿರೋದು ಇವ್ರ ಲಕ್ ಮೇಡಮ್. ಅದು ರೇರ್ ಮೇಡಮ್. ಸಮ್ಮರ್ ಇಸ್ ಬೆಸ್ಟ್ ಸರ್. ಈ ಟೈಮಲ್ಲಿ ರೇರು டைகர் நான் ನೋಡಿಲ್ಲ. மழை காலத்துல கிளைமேட் நல்லா இருக்கும்ங்கிறதுனால சாப்பிடுற இடத்துலயே அதோட அது வந்து அங்கேயே வந்து புல்லு நிறைய இருக்குல்ல, புல்லு நிறைய இருக்கனால அது ஹைட் ஆனாலும் தெரியாது. அங்கேயே ரெஸ்ட் எடுத்துக்குமாமா சாப்பிடுற இடத்துலயே யானைங்கள்லாம். அது இது மலைப்பகுதி அப்படிங்கிறதுனால, முதுமலை வந்து ஃபிளாட்டான ஏரியா அப்படிங்கிறதுனால நிறைய ரோட்ல பார்க்க முடியும். இவ்வளவு பெரிய புதர்ல நீ மாட்டினது பெரிய விஷயம். எவ்வளவு புதரா ரொம்ப அடர்த்தியா இருக்குது இங்க. அதே மாதிரி இந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 35-36 புலிகளோ இருக்கான். அதில் ஒரு புலி மட்டும் இங்கே இருக்கிற பழங்குடியினர் மக்களை வந்து தாக்குனதுனால அது வேற எங்கேயோ கொண்டு போய் விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இந்த புலி நடமாடுற இந்த காட்டுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா சோளிகருங்கிற பழங்குடியினர் மக்களோட வீடுகளுமே இருக்குது. அந்த வீடுகள்லாம் எங்கே இருக்குது, இந்த இடம் எங்கே இருக்குது, இங்கேருந்து டவுன் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவோட எண்டில் மேப் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி இருக்குது. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளத்தில் இறங்கி நல்லா மாட்டிக்கிச்சு. இது அந்த பழங்குடியினர் மக்களுக்கு லோடு ஏற்றிட்டு போகிற வண்டி தான். நாங்கள் ரிட்டன் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்தது. ரொம்ப போராட்டம் பண்ணி தான் அந்த பள்ளத்துலேருந்து இந்த வண்டி எடுத்தாங்க. ஸோ இந்த வீடியோவோட லென்த் காரணமாக இந்த பகுதியை மட்டும் நான் தனி வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். எவ்வளோ அழகா இருக்கான். ஏய், ஸோ இங்கே புலியை பார்த்தும் பார்க்காத அந்த ஒரு சந்தோஷத்தோட இந்த சஃபாரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக முடிஞ்சது. பயங்கர அட்வென்ச்சரோட இந்த ரைடு முடிஞ்சது. ஒரு வழி அட்வென்ச்சரா ஃபைனலா புலியும் பார்த்தாச்சு, அட்வென்ச்சரே முடிஞ்சிருச்சு. நான் வரதுனால தான் யானையை பார்க்க முடியல. யானை பார்க்க முடியல. ஆமா, யானை பார்க்க முடியல. புலியை பாப்போம் நான் இன்னைக்கு சொன்னேன், பாப்போம். புலியை மட்டும் பார்த்தாச்சு. அது நான் மட்டும், அது நானும் மாமாவும். லக்கி புலியை ஃபர்ஸ்ட் காட்டுக்குள்ளார பார்த்தோம். ஆமா, ஆனா
கேப்சர் பண்ண முடியலையே. அதுக்குள்ள டக்குனு பாஸ் ஆயிடுச்சு. ஆமா, ஓதான் நாக் பண்ணிச்சு. ஆனா இப்படிதான் ஃபுல்லா மறைஞ்சதுனால உள்ள டக்குனு போயிடுச்சு. கிளைமேட் செம்மையா ஜில்லு ஜில்லுன்னு இருக்கு. சூடா அப்படியே பஜ்ஜி நம்ம டிரைவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுதா. அப்புறம் அங்க ஒரு நம்மளோட டிரைவர் வளைச்சு நம்மள கூட்டிட்டு போற ஹீரோ மாதிரி ஹீரோ பிஜிஎம் போட போறோம். அவருக்கு பஜ்ஜி தான் முக்கியம்ன்றாங்க, எனக்கு அதான் முக்கியம். பஜ்ஜி வாங்கிட்டியா? அதே மாதிரி இந்த கேக்குடி கேம்ப்ல சுற்றி எங்கேயும் ரெஸ்டாரண்ட் மாதிரிலாம் இல்லை, அது உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி கடைங்க தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ லஞ்ச் டைமில் வந்தீங்கன்னா முன்னாடியே லஞ்ச் எங்கேயாவது சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு வந்துருங்க. நாய்க்குட்டி தான் வரும்னா இங்க பாருங்க, இவன் வந்து நம்ம கூடவே வந்து ஹக்குனா மட்டாட்டா. ஹக்குனா மட்டட்டா. சூடா இருக்கு போல சித்தி. சாப்பிடுறான் அழகா. ஏய் எடுத்து பண்ணி போயில. இங்கே இருக்கிற பன்னிக்குட்டிங்கெல்லாம் மனுஷங்க கிட்ட பயப்படாமல் வரத்துக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லாருமே இவங்களுக்கு சாப்பாடு போட்டு பழகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மக்கிட்ட அழகாக வந்து கொஞ்சம் கூட பயப்படாமல் வாலாட்டிக்கிட்டே அது சாப்பாடு கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி காட்டு பன்னிங்க பக்கத்தில் போய் நின்று ரசித்து பார்த்ததெல்லாம். நாய்க்குட்டி வர மாதிரி இவ பண்ணி வந்துகிட்டு இருக்கு. அங்க ஒருத்தன் போயிட்டு இருக்கான். அடுத்த சஃபாரி போயிட்டுருக்கு. ஸோ இவங்களும் புளியை பார்ப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா சஃபாரி பொறுத்த வரைக்கும் விடிய காலையில் ஃபஸ்ட்டு வண்டி போகிறவங்களுக்கும் இல்லை அதுக்கப்புறம் மதிய வேளையில் போகும்போது ஃபஸ்ட்டு வண்டியில் போகிறவங்களுக்கு மட்டும்தான் பார்க்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் காடுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கிறதுனால மிருகங்களோட நடமாட்டம் கொஞ்சம் வெளிப்படையாகவே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு சஃபாரியில் போகிற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற மிருகங்களை உங்களால் பார்க்க முடியும். ஸோ நாங்களும் என்னால் பார்க்க முடியலனாலும் என் ஃபேமிலியில் பார்த்துருக்காங்க. இந்த ஒரு ஹாப்பினஸோடையே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரூமுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். பில்லிகிரி ரங்கநாதர் கோயிலை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நாங்கள் ரூமுக்கு போனோம். இந்த கேக்குடி கேம்பில் இருந்து மெயின் டவுனுக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படியும் 20லேருந்து 25 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். இங்கே போகிற பாதையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. ரோடும் நீட்டாக இருந்தது, போகிற பாதையும் அவ்வளோ அழகாக இருந்தது. நல்லா அடர்ந்த காடாகவும் இருந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இங்கே பயணம் பண்ணி போகிறதுக்கே. இந்த இடம்லாம் கொஞ்சம் அப்படியே மாமலகண்டம் மாதிரியே இருக்குல்ல. இங்கே ஒரு சம்பவம் நடந்தது. அது என்னன்னா, நம்ம எந்த இடத்துல எதிர்பார்த்து போகிறோமோ அங்கே எதுவுமே கிடைக்காது. எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும் பார்த்தீங்களா, அங்கே தான் சுவாரஸ்யமே இருக்குது. அப்படி தான் எனக்கு இங்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கிடச்சது. அதை நீங்களே பாருங்கள். ஒரு பறவை உட்காந்துருக்கு. அங்க வர இருங்க இல்லை இல்லை எலும்பா இருக்குது பாவம்.
ஒரு குட்டிக்கோ இது அழகா இருக்குடா. அது 2 குட்டி, ஒரு குட்டியோட நான் பாத்திருக்கேன் ஆல்ரெடி. பார்த்தேன் ஊட்டில இருந்து நாங்க ரிட்டர்ன் பார்த்தோம். 2 குட்டி அது கெயிட் பண்ணுது. இப்படி போ வெளியில விட மாட்டேங்குது. காலுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவ்வளவு ப்ரொடக்ட் பண்ணிடுது. ஆக்சுவலா பார்த்தா அவ்வளவு டயர்ல வந்தோம் இன்னைக்கு. காலையில இருந்து யாரும் சாப்பிடல, ரூம் கிடைக்க அவசர அவசரமா ஓடி திருப்பி அது ரூட்ல திருப்பி வந்து ஒரு 25 கிலோமீட்டர் ஓடி ரொம்ப கஷ்டப்பட்டோம். பட் ஆனா எல்லாமே மறந்துடுச்சு. புளிய பார்த்த உடனே ஃபுல்லா வாஷ் அவுட். இப்ப யானையை பார்த்தோன்னே சந்தோஷம் தாங்கல, குதிக்கலாம் வரணும் எல்லாரும். 2 குட்டி வேற செம்ம அழகா கியூட்டா அது வேற ஆடி ஆடி கூட்டிட்டு போயிட்டு அடல்ட் டீர் வேற பார்த்தோம்ல. அப்படி என்ன கொம்பு முன்னாடி ஆக்சுவலா பார்த்தா புளிய பார்த்துட்டு அது ஒரு மாதிரி பதட்ட என்ன பண்றது பார்த்தா அந்த கண்ணு ஃபுல்லா அப்படி இவ்ளோ பெருசு வச்சிட்டு பதட்டமா நின்னுச்சா. பாக்கும்போது ஒரு மாதிரி சத்தியமா மான கூட பார்க்கல. அப்ப பாத்தீங்கன்னா இது மயில் நிறைய இருக்கும், மயிலையும் கூட பார்க்கல. அப்புறம் பார்த்தா இன்னைக்கு சஃபாரில போய் புளிய பார்த்த நேரம் ஃபுல்லா இன்னைக்கு அப்படியே பயங்கர லக்கோட போயிட்டு இருக்கோம். ஆமா. அதே மாதிரி இந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களை மார்னிங் 6 AM இருந்து ஈவினிங் 6 PM வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு உடனே ரிட்டர்ன் கிளம்புற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் 6 PMக்குள்ளே செக் போஸ்ட்டை விட்டு வெளியில் போயிடுங்க. ஆனால் நாங்கள் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே தான் பார்த்தீங்கன்னா தங்க போகிறோம், அதனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது செக் போஸ்ட்லாம் கிடையாது. அவர் ஏதோ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருந்தார். செக் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். இந்த டவுன்லாம் வந்து கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்டோட எண்டு செக் போஸ்ட்டே வரும். ஒரு 20 நிமிஷம் இந்த பாதை வழியாக நீங்கள் கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா நீங்கள் மெயின் டவுனுக்கு வந்துடுவீங்க. இந்த இடைப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே எந்த ஒரு கடையுமே இருக்காது. நீங்கள் டவுனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கடையே இருக்கும். இந்த பிஆர் ஹில்ஸோட குட்டி கிராமம். இங்கே வந்து மலைக்கு போகிற பாதை, இங்கே வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. பஸ் ஸ்டாண்டு பேர் வந்து நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சின்ன குட்டி கிராமம் தான் இது, செம்மையாக இருக்கு. இங்கே என்ன பண்ணுறோம்னா லஞ்ச் டைம் வந்து எங்களுக்கு பத்தலன்னு ஸ்நாக்ஸாக வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நமக்கு தமிழ்நாட்டில் இருந்து டைரக்ட் பஸ் இந்த பிஆர் ஹில்ஸ்க்கு கிடையாது. சாம்ராஜ் நகர், கொல்லேகல், எலந்தூர்ல இருந்து மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இங்கே பஸ் இருக்கு. நீங்கள் கவர்மெண்ட் பஸ்ல வரணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை இந்த கோயிலோட அடிவாரத்தில் கொண்டு வந்து விட்டுருவாங்க. இதுக்கப்புறம் அந்த சஃபாரி இடத்துக்குலாம் போகணும்னு யோசிச்சிங்கன்னா இங்கே ஓலா, ஊபர் மாதிரி உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. இங்கே ரெண்டல் வெஹிக்கல் மாதிரி இல்லை ஆட்டோ மாதிரி ஏதாவது இருக்குதான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ பெட்டர் உங்ககிட்ட கார் இல்லைனாலும் ஒரு கார் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துருங்க. அதே மாதிரி இந்த பகுதியில் பெருசாக ரெஸ்டாரண்ட் மாதிரி எதுவும் இல்லை. நாங்களே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 10 ரூபா ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கி சாப்பிட்டு தான் எங்களோட பசியை தீர்த்துட்டு இருந்தோம். இந்த இடம் இந்த ஊரோட எல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். நம்ம போகக்கூடிய அந்த பில்லிகிரி ரங்கநாதர் கோயிலோட இன்னொரு வாசல் பார்த்தீங்கன்னா இந்த எல்லை பகுதியில தான் இருக்கு. அங்க ஒரு தேருமே இருக்கு. அங்க இருந்து மலைக்கு மேல போறதுக்கு உங்களுக்கு படிக்கட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு வழி தான் நான் அங்க காமிச்சேன் பார்த்தீங்களா, மலைப்பாதை. அந்த வழியா நீங்க கார்லயும் போகலாம். கார்ல போனாலும் அங்கேயும் கொஞ்சம் படிக்கட்டுகள் ஏறி போற மாதிரி தான் இருக்கும். அது எல்லாமே நீங்க தொடர்ந்து பார்ப்பீங்க. ஆனா எதுவா இருந்தாலும் இந்த மொத்த ஊரே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப பெருசா டெவலப்டான ஏரியா கிடையாது. அதனாலே பார்த்தீங்கன்னா இயற்கையோட தன்மை மாறாம ரொம்ப அழகா ரசிச்சு பார்க்குற மாதிரி இருந்தது இங்க இருக்கிற ஒரு இடமும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பில்லிகிரி ரங்கநாதர் கோயிலுக்கு தான் மலை மேலே ஏறி போயிட்டு இருக்கோம். நீங்க ஏற ஆரம்பிச்சதுமே தெரியும் இது எந்த அளவுக்கு உயரமான மலை. இந்த மலையில இருந்து நம்ம பார்க்கக்கூடிய வியூலாம் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு. நாங்க போயிருந்தப்ப கிளைமேட்டு சொல்ல வார்த்தையே இல்லைங்க, அப்படி இருந்தது. ஃபுல்லா ஃபாகு, அதுவும் தூரத்துல மேகத்துல இருந்து மலை கொட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே தெரிஞ்சது. என்ன காத்து, அதெல்லாம் பாருங்க, மழை பெய்யுது. மேகத்துல இருந்து மழை பெய்யுறது எவ்வளவு சூப்பரா தெரியுது பாருங்க. இடமே பாருங்க ஃபுல்லா சுத்தி. இது வந்து நான் வீடியோல காட்டுறது அந்த அளவுக்கு இல்ல. இங்க அடிக்கிற காத்து, அங்க அவங்களோட ஷால் பறக்குது தெரியுதா எந்த அளவுக்கு காத்து அடிக்குதுன்னு. அப்புறம் இங்க கீழே பாத்தீங்கன்னா மேகத்துல இருந்து மழை கொட்டுறது நல்லா தெரியுது. இதெல்லாம் இந்த பிஆர் ஹில்ஸோட மலைத்தொடர். இது ஃபுல்லா பின்னாடி
லொகேஷன் என்னவா இருக்குது. ஆப்போசிட்ல தான் ஆழத்துலது. இது வந்து டெம்பிள் போற லொகேஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு இந்த வியூ பாயிண்ட் இருக்கு. டெம்பிள் லொகேஷனும் சரி, நம்ம இன்னைக்கு போன சஃபாரியும் சரி, வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். மழை கொஞ்சம் கொஞ்சமா நம்மள நெருங்கிக்கிட்டு இருக்கு. வீடியோல தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு, நேர்ல செம்மையா இருக்கு. சாரி மக்களே, காத்தோட சவுண்டு கண்டிப்பாக உங்கள் காதுக்கு வலி எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் நாங்கள் எக்ஸைட்மெண்ட்டில் கத்துனதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எரிச்சல் அடைஞ்சிருப்பீங்க. ஒரிஜினல் சவுண்டை கட் பண்ணிவிட்டு நான் பேக்ரவுண்ட் மியூசிக் கூட போட்டிருப்பேன். பட் இந்த ஒரிஜினல் சவுண்டோட போடுறப்ப தான் அந்த இடத்துல நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு ரியலாக ஃபீல் ஆகும். காற்று வேகமாக எங்களை நோக்கி அடிக்க பார்த்தீங்கன்னா மேகமும் அப்படியே எங்கள் கிட்ட தள்ளிட்டு வந்து மலைத்தூரல் எங்கள் மேலே வந்து விழ ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் ஆரம்பத்திலே பார்த்துருப்பீங்க, தூரத்தில் மலைத்தூரல்லாம் வந்து விழுந்துட்டு இருந்தது மேகத்திலேருந்து. கொஞ்ச நேரம் ஆக ஆக அந்த மேகம் அப்படியே தள்ளி வந்து எங்கள் மேலெலாம் சாரல் மலை வந்து விழ ஆரம்பிச்சிருச்சு. வண்டியிலே பாருங்கள் எவ்வளோ மலைத்துளிலாம் இருக்குது அப்படின்னு. ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த இடமே மறைஞ்சு போயிடுச்சு. ஓகே, நம்ம இப்ப கார் ஏறி நேர கோயிலுக்கு மேல போகலாம். பாருங்க எப்படி என்னமா காத்தடிக்குது. மேல பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங் சூப்பரா இருக்கு. அங்க பயங்கரமா வந்து ஃபாக் ஆயிட்டு இருக்கு. நம்ம இப்ப கோயிலுக்கு மேல போவோம். இந்த பில்லிகிரி ரங்கநாதர் கோயிலோட வரலாறை பற்றியும் சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த மலைப்பகுதியை பில்லிகிரின்னு சொல்லுவாங்க. பில்லிகிரி அப்படின்னா வெள்ளை மலைன்னு அர்த்தம். அதாவது இங்கே வெள்ளை பாறைகள் அல்லது வெண்மேகங்கள் சூழ்ந்த மலைகளால் காணப்படுறதுனால இந்த மலையை பில்லிகிரின்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த மலையில் ஸ்ரீரங்கநாதர் கோவில் இருக்கிறதுனால இந்த கோவிலை பில்லிகிரி ரங்கநாதர் கோயில்னு அழைக்கப்படுது. அப்படிதான் இந்த மொத்த மலைத்தொடருக்கும் பில்லிகிரி ரங்கனா பெட்டாங்கிற பேர் வந்தது. அதே போல் இந்த கோயிலை ஸ்வேதத்ரின்னு சாஸ்திரங்கள்ல அழைக்கப்படுது. ஸ்வேதத்ரி அப்படின்னா வெண்மலைன்னு அர்த்தம். இந்த கோவிலோட கட்டமைப்பு வரலாறுன்னு எடுத்துக்கிட்டா சோழ வம்சத்தினரால இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்கு ஆரம்ப காலகட்டத்துல. அதுக்கப்புறம் ஹொய்சலா ராஜ்யத்தை சேர்ந்த விஷ்ணுவர்தன் மன்னரால கட்டப்பட்டதாகவும் ஒரு குறிப்பு இருக்கு. ஆனா JLR எக்ஸ்ப்ளோர் படி பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு காப்பர் பிளேட்ல 1667 ஹதிநாடுவை சேர்ந்த திருமலராஜ நாயக்கரோட மகனான முதுராஜுக்கு சொந்தம்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. விஜயநகர பேரரசு காலகட்டத்துல முதுராஜாவுக்கு கிஃப்டா கொடுத்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸுமே இருக்கு. அந்த காப்பர் பிளேட்ல இருக்கிற வருஷத்தின் படி இந்த கோவில் 400 வருஷம் பழமை வாய்ந்ததா இருக்கலாம். இல்லனா வேறு சில வரலாறுகளின் குறிப்புகள் படி இது முந்தைய காலத்தை சேர்ந்ததாகவும் இருக்கலாம். ஆனா இப்போ இந்த கோயில் பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட தான் இருக்கு. அதே போல இங்க ஸ்ரீரங்கநாதர் எப்படி வந்தாருங்கிற ஒரு புராண கதையுமே இருக்கு. முன்னொரு காலத்துல வசிஷ்ட முனிவர் வெங்கடேஸ்வரரை வேண்டி இந்த மலையில தவம் புரிஞ்சிருக்காரு. அவரோட தவத்தை மெச்சி விஷ்ணு பகவானும் ரங்கநாதரா நின்ற கோலத்துல காட்சி அளிச்சிருக்காரு. அதே போல சீதையை தேடி ராமரும் லக்ஷ்மணரும் இங்க வந்து பிரார்த்தனை செஞ்சதா சில இதிகாச குறிப்புகளுமே இருக்கு. இங்க உள்ளூர்ல வாழ்ற பழங்குடியினர் கதைகள் கூட இருக்கு. சோழிகா பழங்குடியினரை சேர்ந்த குசும்பாலே அப்படிங்கிற ஒரு பெண்ணை காதல் திருமணம் பண்ணதால இந்த ரங்கநாதரை இங்க இருக்கிற பழங்குடியினர் மக்கள் வந்து பாவான்னு சொல்லி அழைக்கப்படுறதாவும் இருக்கு.
இருக்கு. பாவா அப்படின்னா மருமகன் அர்த்தம். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சோளிங்க பழங்குடியினர் மக்கள் பார்த்தீங்கன்னா 1 அடி 9 அங்குலம் நீளம் உள்ள தோளால செய்யப்பட்ட பாதணிகளை வந்து ரங்கநாதருக்கு இங்க சமர்ப்பிக்கிறாங்க. கோயிலுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா வீடியோ அலோடு இல்லை, அதனால என்னால் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்ட முடியல. அங்கே ஒரு பெரிய கண்ணாடி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் உள்ள பாதணிகளை வந்து அங்கே வச்சிருந்தாங்க. भजले राम नाम सुख धाम, भजले राम नाम सुख धाम, भजले राम नाम सुख धाम. இங்க இருக்கிற மூலக்கடவுள் விஷ்ணு பகவான் ஸ்ரீ ரங்கநாதரா நமக்கு நின்ற கோலத்துல அருள் புரிகிறாரு. அவரோட சேர்ந்து அம்மையார் மகாலட்சுமியும் ரங்கநாயகியா நமக்கு காட்சி தராங்க. மேலும் சரஸ்வதி, கிருஷ்ணர், ஆஞ்சநேயருக்கு தூண்கள்ல ரொம்ப அழகான சிற்பம்லாம் செதுக்கப்பட்டிருக்கு. இந்த மொத்த கோயிலுமே ரொம்ப அழகா இருந்தது. உண்மையிலே இது பனி சூழ்ந்த இடமா தாங்க இருக்கு. ஸோ இந்த பிஆர் ஹில்ஸ்க்கு நீங்க வந்தீங்கன்னா இந்த கோயிலை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. இங்க இருக்கிற மலைகள்ல உயரமான மலையில தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு வியூ பாயிண்ட்டும் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த கோயிலுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு. நீங்க வேறு மதத்தினரா இருந்தா கூட இந்த மலைக்காவது வந்து பார்த்துட்டு போங்க, ஒரு நல்ல அனுபவம் தான் உங்களுக்கு இது. அதே போல இங்க 2000 வருஷம் பழமை வாய்ந்த ஒரு பெரிய மரம் கூட இருக்கு, சம்பிகா மரம்னு சொல்லுவாங்க. சில இடத்துல அது 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததுன்னு சொல்றாங்க, எனக்கு கரெக்டா எக்ஸாக்டா தெரியல. ஆனா இங்க தொட்ட சம்பிகா, சிக்கு சம்பிகான்னு ஒரு கதையெல்லாம் இருக்கு அந்த மரங்களுக்கு. ஸோ அந்த மரங்களையும் தெய்வமா நினைச்சு இங்கெல்லாம் கும்பிட்டுட்டு வேண்டிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இப்படி இயற்கை சூழ்ந்த ரொம்ப அற்புதமான இடம் தாங்க இது. அதனாலதான் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இயற்கையோட சேர்ந்த தெய்வீக உணர்வையும் இந்த மலைகள்ல நல்லாவே நம்ம உணரலாம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து நாங்கள் எடுத்திருக்கிற ஸ்டேக்கு தான் போகிறோம். ஸோ ஸ்டேவை பற்றின டீட்டெயிலும் நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துட்றேன். அந்த கேக்குடி கேம்பில் பார்த்தீங்கன்னா JLR ஸ்டே இருக்குது. அது பெர் ஹெட் பார்த்தீங்கன்னா 5000க்கு மேலே தான் ஸ்டார்ட்டே ஆகுது. அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதுனால பல பேரால் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. அதையும் தாண்டி இங்கே டவுனுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஸ்லாம் இருக்குது, ஆனால் மினிமம் ஆப்ஷன்ஸ் தான், ரொம்ப கம்மி, ஒரு கொஞ்சம் தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு சின்ன டவுன் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஊட்டி கொடைக்கானலில் கிடைக்கிற மாதிரி நிறையா ரெசார்ட்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ்லாம் இருக்காது, ரொம்ப மினிமமாக தான் இருக்கும். ஸோ நாங்கள் எங்கே தங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மயூரா பில்லிகிரிங்கிற இந்த ஹோட்டலில் தான் தங்கணும். இது வந்து கவர்மெண்ட் ஹோட்டல். 2400 ஒரு ரூம் ஸ்டார்ட் ஆகுது. சீசனல் ப்ரைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் ஒரு ப்ரைஸ், வீக் டேஸில் ஒரு ப்ரைஸ் இருக்கும். இங்கே ஆல்மோஸ்ட் நிறையா ஸ்டேவும் பார்த்தீங்கன்னா விசாரிச்ச வரைக்கும் எல்லாமே வந்து இந்த அளவுக்கு தான் இருந்தது. ப்ரைஸ் ஓரளவுக்கு இதே அளவு தான் கிடைச்சது. ஸோ நீங்கள் சப்போஸ் பிஆர் ஹில்ஸ்க்கு வந்திருந்தீங்க, இந்த 2400 விட கம்மியாக எங்கேயாவது ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா கூட கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, போகிறவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இந்த ஹோட்டலில் சில சனிக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் பீப்புளோட டான்ஸ் இருக்கும். நாங்கள் சாட்டர்டே தான் போயிருந்தோம், பட் நாங்கள் போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பழங்குடியினர்களோட ஃபோக் டான்ஸை பார்க்க முடியல. அன்னைக்கு அந்த ஃபோக் டான்ஸ் இல்லை. ஸோ அது எப்போல்லாம் நடத்துவீங்கன்னு கேட்டப்ப சில சாட்டர்டே வந்து நடத்துவாங்க, சில சாட்டர்டே இருக்காது, அது இருக்கிற டைமை பொறுத்து அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் போயிருந்தப்போ உங்களுக்கு லக் இருந்தால் நீங்கள் அந்த டான்ஸையும் பார்க்கலாம். இங்கே ரூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாகவே கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்தது. அப்புறம் இங்கேயும் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது.
ஸோ நைட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கேயே சாப்பிட்டுக்கிட்டோம். ஏன்னா வெளியில் ரெஸ்டாரண்ட் ஆப்ஷனும் வந்து நமக்கு பெருசாக இல்லை. ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது, சாப்பிட்ற ஹோட்டல்ஸ்லாம் அங்கங்கே இருக்குது. பட் கொஞ்சம் தூரம் தேடி போகிற மாதிரி இருக்கும். ஸோ எங்கே கிடைக்குதோ அங்கே சாப்பிட்டுடுங்க. இது அந்த ஹோட்டல் பேமெண்ட்லலாம் இன்க்ளூட் கிடையாது, தனியாக தான் நம்ம சாப்பிட்றதுக்கு பே பண்ணணும். ஸோ டே 2 விடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா எங்களோட பொழுது இப்படி தான் இருந்தது. பிஆர் ஹில்ஸில் ஃபுல்லாக பனி சூழ்ந்து பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. இதுக்கப்புறம் இந்த இடத்த செக் அவுட் பண்ணிக்கிட்டு கொல்லேகல்ல இருக்கிற பாராச்சுக்கி வாட்டர் ஃபால்ஸ்க்கு தான் போனோம். போகிற வழி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. அதெல்லாம் நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ இந்த இடம் எப்படி இருந்ததுன்னு நான் சின்னதாக உங்களுக்கு மேப் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ எடுத்தோன்னே நீங்கள் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டுக்கு தான் வருவீங்க. இங்கே தான் அந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்குது. இங்கேருந்து ஒரு 20 நிமிஷம் பயணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கேக்குடி கேம்ப் வரும். போகிற வழியெலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ இந்த கேக்குடி கேம்புக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தான் அதுக்கான டிக்கெட் கவுண்டர் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கேக்குடி லேக். அந்த லேக்குக்கு பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா யாதேஸ்வரா டெம்பிளும் இருக்குது. நீங்கள் அந்த டெம்பிள் கூட போய் பார்க்கலாம். அப்புறம் இதுதான் அந்த JLR ரெசார்ட் நான் சொன்னது. நீங்கள் சஃபாரி டிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் அந்த டிக்கெட் கவுண்டருக்கு பக்கத்தில் ஒரு ரோடு பார்த்தீங்களா, ஒரு மண் ரோடு, அந்த வழியாக தான் நீங்கள் போவீங்க. அதுக்கப்புறம் அந்த வழியாக போய் இந்த எல்லோ கலர் லைனில் இருக்கிற மெயின் ரோட்டில் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு லைன் கட் ஆகுது பாருங்கள், அந்த ரோட்டில் தான் நீங்கள் ஃபாரஸ்ட் சஃபாரி பண்ணுவீங்க. அதுக்கு பேரலாக இருக்கிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் வில்லேஜ் இருக்குது உங்களுக்கு. சோலிகா பழங்குடியினர் மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 250 வீடு போல் அங்கே இருக்குதுங்க. இந்த புலி நடமாடுற இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வீடே இருக்குது. அப்புறம் இந்த காட்டில் நாங்கள் சஃபாரி பயணம் பண்ணிட்டு தான் திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த கேக்குடி கேம்புக்கே வந்து அந்த கேம்புக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் மக்களோட குழந்தைகளுக்கு ஸ்கூலுமே இருக்குது. இதுதான் அந்த ஸ்கூல். நம்ம ரோடு கிராஸ் பண்ணும் போதே நல்லா பார்த்துட்டு போகலாம். அப்புறம் சஃபாரி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கேக்குடி கேம்ப்ல இருந்து இந்த காட்டு வழி பாதையில தான் நீங்க பயணம் பண்ணி போவீங்க. ஒரு 20-25 நிமிஷம் பயணம் பண்ணுவீங்க. இந்த இடத்துல தான் அந்த அழகான யானைகள்லாம் சாலையை கடக்கிற காட்சியை நம்ம ரொம்பவே ரசிச்சு பார்த்தோம். இதுதாங்க பிஆர் ஹில்ஸோட சின்ன டவுன். இங்க இருக்கிற மலையோட உச்சில தான் பாத்தீங்கன்னா பில்லிகிரி ரங்கநாதர் கோயிலே இருக்கு. இந்த இடம் இந்த ஊரோட எல்லைன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் ரோடு எங்கேயும் பெருசா கனெக்ட் பண்ணல. அப்புறம் நாங்க தங்கியிருந்த ஹோட்டல் பாத்தீங்கன்னா இந்த மலையடி வாரத்துக்கு இல்லையே தான் இருக்கு, மயூரா பில்லிகிரி. அதுக்கப்புறம் ஒரு சின்னதா ரோடு மெயின் ரோட கனெக்ட் பண்ணுது பாத்தீங்களா, அது வழியா தான் நம்ம இந்த மலையை விட்டு கீழே இறங்கி எலந்தூரை போய் கனெக்ட் பண்ணுவோம். இந்த போற வழி அவ்வளோ அழகா இருக்குங்க. அதெல்லாம் நீங்க அடுத்த வீடியோல பாப்பீங்க. ஸோ இதுதாங்க இந்த அழகான மொத்த பிஆர் ஹில்ஸ். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். கண்டிப்பா தெரியும் இது ரொம்பவே ஒரு லாங் வீடியோ தான். என்ன பண்றது, நாங்க ஒரு நாள் ஃபுல்லா அனுபவிச்ச இந்த மொத்த பயணத்தையும் வந்து ஒரே வீடியோல காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபுல்லா நான் இந்த ஒரே வீடியோலயே உங்களுக்கு எடிட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து என்னோட வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, signing off, Hema.